வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். பகவான் ரமணர் மகிழ்ச்சியிடம் ஒருவர் வந்து கேட்கிறார். ஒரு பக்தர், எவ்வளவோ முயன்று பார்க்கிறேன், ஞானம் கைகொள்ள முடியலையே என்று ஐயாவிடம் ஒருவர் கேட்கிறார். அதுக்கு ஐயா சொல்லுகிறார், பிறர் நிலங்களிலே மேய்ந்த திருட்டு மாடு, அந்த மாடுதான் மனம். தான் இருக்கும் இடத்திலேயே புல் இருந்தாலும் அந்த திருட்டு பழக்கத்தை விடாது. அந்த திருட்டு மாடு தான் இடத்திலேயே விடாமுயற்சியை உண்டாக்க வேண்டும். அவ்வாறு பழகிவிட்டால் தற்செயாக விடுபட்டாலும் அது திருட்டு மேய்ச்சலுக்கு போகாது. அப்படி விடுபடும் போது நிச்சயமாக திருட்டு மேய்ச்சலுக்கு அந்த மாடு செல்லாது. மனதில் விஷயமும் அவ்வாறே தனக்குள்ளேயே நீங்காது என்றும் இருக்கிற மனம் வெளியே ஓடாது. சில சமயம் மனம் தெளிந்து இருக்கும் தியானம் எளிதாக கைகூடும், தானாகவே கைகூடும். அப்படி அந்த நிலை, பக்குவ நிலை வரும்போது, வேறு சில சமயங்களில் எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போகும். எல்லாம் முக்குணங்கள், சத்வ, ராஜச, தமச, இந்த வேறுபாடுதான், இந்த குணங்களின் வேறுபாடுதான். நான் என்கிற அகங்காரமே பெரும் பந்தம். சில மாடுகள் எங்கே போய் மேய்ந்தாலும் சரியாக அந்த கட்டுத்தொடை கரெக்டாக வந்து அதே அந்த எங்கே கட்டுவாங்களோ அந்த இடத்துல கட்டாமையே வந்து படுத்துக்கிறோம். கட்டுன மாதிரி எண்ணிக்கிறோம், நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே இடத்துல வந்து அந்த மாடு வந்து, சில மாடு பக்குவப்பட்ட மாடு அதே கட்டுத்துலகத்தில் தன்னை கற்ற இடத்துலையே படுத்துக்கிறோம். அப்படி மாடுகளும் உண்டு. அது மாடுகளிலும் பக்குவப்பட்ட மாடுகளும் கரெக்டாக கட்டுத்துலகத்திலே தானாக அமர்ந்துவிடும். அதுபோல தான் நாம் தானாகவே தியானங்கிற நிலை தானாகவே கைகூடும். அந்த குணங்கள்